கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் தெய்வமாக ஏற்றுக்கொள்வது எப்படி? அதாவது இந்த தேவாதி தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் என்னை நடத்துவார். ஆமென். எனக்கு என்ன நேரிடும், இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், என் வாழ்நாள் முழுவதும் எனக்கு என்ன நடக்கும் என்று சொல்லி அவரிடத்தில் நான் பற்றுதலாக இருக்கும்போது, அவரிடத்தில் நான் விசுவாசத்தோடு இருக்கும்போது, ஆமென், என்னையும் நடத்த அவர் போதுமானவர், அவர் உயர்ந்தவர், ஆமென், அவர் அற்புதமானவர், அதிசயமானவர் என்று சொல்லி நம்பும்போது தான் ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்மளையும் நடத்துவதற்கு போதுமானவர். அப்போது தான் அவரை நாம் என்ன செய்வோம்னா தெய்வமாக அறிந்து கொள்வோம். அவரே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியமுள்ளது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொல்லி, ஆமென், அவரை நாம் தெய்வமாக்கிக் கொள்வோம், அவரே நாம் சேவிப்போம், அவரே நாம் உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை போற்றுவோம். அதுவே மேலானது, அதுவே அதிசயமானது, அற்புதமானது. ஆமென், ஆமென்.